ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் மேக் பண்ணுறது, ஓகேங்களா, எப்படி நம்ம கேட்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஓகேங்களா. ஏன்னா அப்படியே வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், ஒரு ட்ரிக்ஸோடு சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ், ஓகேங்களா. You should watch this video for getting more information about this concept. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ளீஸ் வாட்ச், ஓகேங்களா, கண்டினியூஸ்லி. நம்மளோட டைட்டிலே பாருங்கள், ஓகேங்களா. ஹவு டு ஹேக் த கொஸ்டின் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டிட், ஓகே, ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, ஓகேங்களா. இதுதான் நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. தமிழில் அதோட சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நாம் வழக்கமாக ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தமிழில் அதன் அர்த்தமானது பின்வருமாறு வரும். அதாவது வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா எப்படி அதோட எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தெரியுமா, வந்தாயா, போனாயா, ஓகேங்களா, அப்படின்னு வரும், ஓகேங்களா. இப்படி வந்ததுன்னா நம்ம வந்து அதுதான் நம்மளோட கொஸ்டினாக நம்ம வந்து புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுறாங்களா இல்லை ஆன்சர் பண்ணுறாங்களா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணக்காலோட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா. அதை பற்றி நான் டீப்பாக எடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறது. ஓகே, ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கேன், நான் சாப்பிட்டேன், ஓகேங்களா, அது ஆன்சர். அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் ப்ளஸ் V2, ஓகேங்களா. முடிஞ்சிச்சு, பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ஐ ப்ளஸ் டிட் ப்ளஸ் 8, ஓகேங்களா. நான் சாப்பிட்டேனா அப்படின்றப்போ இந்த டிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, ஓகேங்களா. இப்படி தான் வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சப்ஜெக்ட் ப்ளஸ், ஓகேங்களா, டிட் ப்ளஸ் 8. ஆனால் இங்கே டிட் வந்து மேண்டிட்டரி கிடையாது, நம்ம மேண்டிட்டரியாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து போடணுன்னு அவசியம்லாம் இல்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ சாப்பிட்டியா, ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீ சாப்பிட்டியா அப்படின்றது அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. நீ சாப்பிட்டியா அப்படின்னா கேட்டு முடிச்சிட்டோம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. அது எப்படியும் வந்து நம்ம கொஸ்டினாக கேட்குறது இங்கிலீஷ் அப்படின்னா டிட்டு, மேலே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், டிட், ஓகேங்களா. அடுத்தது வந்து சப்ஜெக்ட் யூ, சாப்பிட்டியா, சாப்பிட்றது தான் வந்து நம்மளோட வேர்பு, ஓகேங்களா. இந்த நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறதுனால V1 தான் யூஸ் பண்ணணும், இங்கே V2 யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. டிட் யூ ஈட், டிட் யூ ஈட், நம்மளோட டோனே மாறுது பாருங்கள். டிட் யூ ஈட், சாப்பிட்டியா, சாப்பிட்டியா, ஓகேங்களா. நான் சாப்பிட்றேன் அப்படின்ற டோனுக்கும் நீ சாப்பிட்டியா அப்படின்ற டோனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நீ சாப்பிட்டியா, டிட் யூ ஈட், டிட் யூ ஈட், ஓகேங்களா. அப்படி தான் நம்ம கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். டோன் தான் ரொம்ப முக்கியம், டோனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்க்கலாம். என் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா, சொல்லும் பார்த்தீங்களா. எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா, எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா, அந்த துணைக்காலோடு முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா, எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா. டிட் மை மதர் கால் யூ, டிட் மை மதர் கால் யூ, டிட் மை மதர் கால் யூ, சொல்லும் பார்த்தீங்களா. டிட் மை மதர் கால் யூ, டிட் மை மதர் கால் யூ, ஓகேங்களா. இங்கே வந்து V1 தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி ராங், ஓகேங்களா. இந்த மாதிரி சென்டென்ஸில் பேசுகிறப்போ நம்ம இப்படிதான் வந்து பேசணும், ஓகேங்களா. எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து டிட் மை மதர் கால் யூ, ஓகேங்களா. டிட் மை மதர் கால் யூ, ஓகேங்களா. கூப்பிட்றது தான் நம்ம வந்து கால், ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. நம்ம வந்து இது எப்படி மல்டிபிள் சென்டென்ஸாக நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாற்றி மாற்றி பேசணுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம், ஓகேங்களா. இதே வந்து அவன் நல்லா இருக்கானா, ஓகேங்களா, அவன் தூங்கினானா, அவன் நல்லா தூங்கினானா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன் நல்லா தூங்கினாளா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து டிட் ஷி ஸ்லீப் வெல், டிட் ஷி ஸ்லீப் வெல், ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. டிட் ஷி ஸ்லீப் வெல். டோனே சேஞ்ச் ஆகுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டோன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது கொஷின் பண்ணுறப்போ. ஏன்னா நம்ம வந்து ஆன்சரை வந்து கேள்வியாக கேட்குறப்போ அந்த டோனில் நம்ம கேட்டோம்னா அது ஆன்சராக எல்லா கொஷினாக நம்மளுக்கு தெரியாது, ஓகேங்களா. நம்ம டோன் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும் கொஷின் பண்ணுறப்போ,
ஓகேங்களா. அவள் நல்லா தூங்குனாளா சொல்லும் பார்த்தீங்கன்னா, அவள் நல்லா தூங்குனாளா அப்படின்னு சொல்கிறப்போ டிட் ஷி ஸ்லீப் வெல், டிட் ஷி ஸ்லீப் வெல். ஓகேங்களா. டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஓகேங்களா. அவர்கள் நல்லா எக்ஸாம் எழுதுனாங்களா கேட்போம் பார்த்தீங்களா. நேற்று அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்குற இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா டிட் தே ரைட் த எக்ஸாம், டிட் தே ரைட் த எக்ஸாம். ஓகேங்களா. அங்கே வெல் வரணும், வெல் மிஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டிட் தே ரைட் த எக்ஸாம் வெல். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா டிட் தே ரைட் த எக்ஸாம் வெல். ஓகேங்களா. கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஷின் பண்ணுறப்போ நம்ம இப்படி தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டிட் தே ரைட் த எக்ஸாம், டிட் தே ரைட் த எக்ஸாம். ஓகேங்களா. கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதே அவன் நல்லா எக்ஸாம் எழுதுனானா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஹீ ரைட் த எக்ஸாம் வெல். ஓகேங்களா. டிட் ஹீ ரைட் த எக்ஸாம் வெல். இதே வந்து அவள் நல்லா எக்ஸாம் எழுதுனாளா அப்படின்னு கேட்குறப்போ டிட் ஷி ரைட் த எக்ஸாம் வெல். ஓகேங்களா. 5th ஒன் பார்க்கலாம். எங்கள் அப்பா உன்னை திட்டினாரா கேட்போம் பார்த்தீங்களா. நான் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறப்போ அப்பா யாரானா திட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா உன்னை திட்டினாரா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. மை ஃபாதர். ஓகேங்களா. டிட் மை ஃபாதர் கோல்ட் யூ, டிட் மை ஃபாதர் கோல்ட் யூ. ஓகேங்களா. ஈஸியாக இருக்கா பாருங்கள். எங்கள் அப்பா அவளை திட்டினாரான்னு கேட்ப மாட்டேங்கிறீங்க. டிட் மை ஃபாதர் கோல்ட் ஹேர், டிட் மை ஃபாதர் கோல்ட் ஹேர். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கான்செப்ட் மறக்கக்கூடாது. நம்ம தமிழில் துணைக்காலோட முடிகிற இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் கொஷின் கேட்குறப்போ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா. எங்கள் அப்பா உன்னை திட்டினாரா சொல்லும் பார்த்தீங்களா. எங்கள் அப்பா அவனை திட்டினாரா அப்படின்னா டிட் மை ஃபாதர் கோல்ட் ஹிம், டிட் மை ஃபாதர் கோல்ட் ஹிம், டிட் மை ஃபாதர் கோல்ட் ஹிம். ஓகேங்களா. நீ உன் தவறை ஒற்றுக்கொண்டாயா சொல்லும் பார்த்தீங்களா. நீ உன் தவறை ஒத்துக்கினியா அப்படின்னு கேட்ப பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீ உன் தப்பை ஒத்துக்கினியா அப்படின்னு கேட்ப மாட்டீங்களா. அந்த இடத்துல தான் நம்ம இப்படி எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக், டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக், டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக். உன் தப்பு நீ ஒத்துக்கினியா, டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்றது ஒரே காரணத்தினால தான் நான் உங்களுக்கு வந்து நிறுத்தி பொறுமையாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக், டிட் யூ அக்ரி யுவர் மிஸ்டேக். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம படிக்கிறப்பவே இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு பை ஹார்ட் ஆகிடணும். ஓகேங்களா. நேற்று நீ ஸ்கூலுக்கு போனியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்பேன் பார்த்தீங்களா. நேற்று நீ ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு கேட்பேன் பார்த்தீங்களா. அதே தான் நேற்று ஸ்கூலுக்கு போனியா. எஸ்டர்டே டிட் யூ கோ டு ஸ்கூல், எஸ்டர்டே டிட் யூ கோ டு ஸ்கூல் கேட்பேன் பார்த்தீங்களா. நேற்று நீ ஸ்கூலுக்கு போனியா. எஸ்டர்டே டிட் யூ கோ டு ஸ்கூல், எஸ்டர்டே டிட் யூ கோ டு ஸ்கூல். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா. சப்ஜெக்ட் மட்டும் தனியாக நிறுத்திக்கின்னு வெப்லேருந்து பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. கேன் பற்றி சொல்கிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் ட்ரிக்ஸு. ஓகேங்களா. எப்படி படிக்கணும் அப்படின்னா அவன் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டானா. ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு யாரானா ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க பத்திரமா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் பார்த்தீங்களா. சேம் அதே இடத்துல தான் இந்த கான்செப்ட் வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம வந்து பேசணும். டிட் ஹீ கோ டு ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா. அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்ற இடத்துல டிட் ஹீ அது வரையும் தனியாக நிறுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோ டு ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா. அவன் வந்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டானா. டிட் ஹீ கோ டு ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா. அது வந்து பத்திரமாக, சேஃப்லி அப்படின்னா பத்திரமாக அப்படின்ற அர்த்தம். டிட் ஹீ அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னா டிட் ஹீ கோ டு ஹவுஸ், டிட் ஹீ கோ டு ஹவுஸ். ஓகேங்களா. டிட் ஹீ கோ டு ஹவுஸ். ஓகேங்களா. டிட் ஹீ கோ டு ஹவுஸ். ஓகேங்களா. எப்போவுமே வந்து நம்ம ஆக்ஷன் வெர்பில் ஒரு கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ரிக்ஸ். ஓகேங்களா. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கேட்குறது இதுதான். எது லிங்க் அப்படின்னா நம்ம வந்து வெர்பு வந்து எப்போயுமே வந்து ஆப்ஜெக்டோட அடாப்ட் ஆகிடும். சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் எந்த ஒரு டச்சும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதனால் வந்து சப்ஜெக்ட் வந்து தனியாக நிறுத்திடணும், வெர்புலேருந்து தான் பேசணும். ஓகேங்களா. நம்ம வந்து சின்ன சின்ன சப்ஜெக்டெல்லாம் நம்ம வந்து பேச முடியும், வெர்பலை வச்சு நம்ம பேச முடியும். அது வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 9th ஒன் பார்த்தலாம். நேற்று நைட்டு அவன் நல்லா தூங்கினாளா. ஓகேங்களா. நேற்று நைட்டு அவன் நல்லா தூங்கினானா
அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, டிட் ஷி ஸ்லீப் வெல் எஸ்டர்டே நைட். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, டிட் ஷி ஸ்லீப் வெல் எஸ்டர்டே நைட். ஓகேங்களா, 10வது பார்க்கலாம். அவன் உன்னை அடித்தானா, அவன் உன்னை அடித்தானா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா, டிட் ஹீ பீட் யூ, டிட் ஹீ பீட் யூ. ஓகேங்களா, டிட் ஹீ அதுவே தனியாக நிறுத்திக்கணும். பீட் யூ அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரே கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா, டிட் ஹீ பீட் யூ. ஓகேங்களா, டிட் ஹீ பீட் யூ, அவன் உன்னை அடித்தானா, டிட் ஹீ பீட் யூ, அவன் உன்னை அடித்தானா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வீடியோ வந்து பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இந்த ஒரு கான்செப்ட் தெரியலைன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசி காட்டுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். அவன் உன்னை அடித்தானா அப்படின்னா டிட் ஹீ பீட் யூ, டிட் ஹீ பீட் யூ. ஓகேங்களா, கான்செப்ட் ரொம்ப வந்து நாலேஜபிளாக இருக்கும், வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீ உன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா கேட்போம் பார்த்தீங்களா, நீ ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னா டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, நீ ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, டிட் யூ கம்ப்ளீட். அதோட தொடர்பில் எது இருக்குது, கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, அப்படி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து பேசுகிறப்போ நம்ம அப்படி தான் பேசணும். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணுறப்போ அதில் வந்து சப்ஜெக்டை நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து வர்ப் தான் முக்கியம். ஓகேங்களா, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஆல் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கா பாருங்கள். 12th பார்க்கலாம். உன்னை டீச்சர் கூப்பிட்டாங்க, நீ போனியா சொல்லுவோம் பார்த்தீங்களா, டீச்சர் கூப்பிட்டாங்க, நீ போனியா. ஓகேங்களா, டீச்சர் கால்ட் யூ அப்படின்னா டீச்சர் உன்னை கூப்பிட்டாங்க பாஸ்ட்டில். டீச்சர் கால்ட் யூ அப்படின்னா டீச்சர் உன்னை கூப்பிட்டாங்க, நீ போனியா அப்படின்னா டிட் யூ கோதர். ஓகேங்களா, அங்கே நீ போனியா, டிட் யூ கோதர், டிட் யூ கோதர். ஓகேங்களா, நம்ம பேசுகிறப்ப நம்மளோட அந்த டோன் வந்து சேஞ்ச் ஆகணும், கொஸ்டின்காக சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா, டீச்சர் கால் யூ அப்படின்னா அவங்க உன்னை கூப்பிட்டாங்க, அதோட டோன் எப்படி இருக்க பாருங்கள். டிட் யூ கோதர், அங்கே போனியா, டிட் யூ கோதர், அங்கே போனியா, டிட் யூ கோதர். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். டிட் யூ கோதர், அங்கே போனியா. ஓகேங்களா, டீச்சர் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா டீச்சர் கால்ட் யூ, டீச்சர் கால்ட் யூ, டீச்சர் உன்னை கூப்பிட்டாங்க, டிட் யூ கோதர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பேசலாம். ஓகேங்களா, அவள் உனக்காக காத்திருந்தாளா சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ வெயிட் பண்ண உனக்காக வெயிட் பண்ணாளா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா டிட் ஷி வெயிட் ஃபார் யூ, டிட் ஷி வெயிட் ஃபார் யூ, டிட் ஷி வெயிட் ஃபார் யூ. ஓகேங்களா, நம்மளோட அந்த டோன் வந்து சப்ஜெக்டோட நிறுத்திடணும். நெக்ஸ்ட் வந்து வெர்ப்லேருந்து பேசுகிறப்ப தான் நம்ம வந்து அந்த ராகம் எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லணும். டிட் ஷி வெயிட் ஃபார் யூ, டிட் ஷி வெயிட் ஃபார் யூ. ஓகேங்களா, கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவனுக்காக காத்திருந்தாளா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டிட் ஷி வெயிட் ஃபார் யூ, டிட் ஷி வெயிட் ஃபார் யூ. ஓகேங்களா, நம்ம பேசுகிறப்பையும் வந்து அது நம்ம மனசுக்குள்ளேயே வந்து நம்ம சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா, எப்படி இந்த டோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டிட் ஷி வெயிட் ஃபார் யூ. 14th பார்க்கலாம். அவர்கள் உன்னிடம் ஏதாவது தகவல் சொன்னார்களா அதை பற்றி சொல்லுவோம் பார்த்தீங்களா. எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அவங்க யாராலும் வந்து அதை பற்றி எதனா உங்களுக்கு வந்து தகவல் சொன்னாங்களா அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல டிட் தே அது வந்து தனியாக நிறுத்தினோம். பிளான் டிட் தே அப்படின்னா அது வந்து சப்ஜெக்ட், அது தனியாக நிறுத்தினோம். டெல் யூ. ஓகேங்களா, உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா அதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, டிட் தே டெல் யூ எனி ஒன் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். ஓகேங்களா, டிட் தே டெல் யூ அவர்கள் உங்ககிட்ட எதனா அவர்கள் சொன்னார்களா. எனி ஒன் இன்ஃபர்மேஷன் அதாவது ஏதாவது ஒரு தகவல் அதை பற்றி அபவுட் தட். ஓகேங்களா, டிட் தே டெல் யூ எனி ஒன் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். ஓகேங்களா, டிட் தே டெல் யூ எனி ஒன் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். டிட் தே டெல் யூ எனி ஒன் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15வது பார்க்கலாம். அவள் உனக்கு ஃபோன் பண்ணாளா சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம ஃபோன் பண்ணியிருப்போம், பதிலுக்கு அவங்க பண்ணாங்களான்னு கேட்போம் பார்த்தீங்களா பாஸ்ட்டில். அதுதான் டிட் ஷி கால் யூ, டிட் ஷி கால் யூ. ஓகேங்களா, டிட் ஷி கால் யூ சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீ கால் பண்ண, அவள் உனக்கு கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவள் உனக்கு ஃபோன் பண்ணாளா அப்படின்னு சொல்கிற இடத்துல டிட் ஷி கால் யூ, டிட் ஷி கால் யூ. ஓகேங்களா, புரியுதா பாருங்கள். நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம பேசுகிறப்போ சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து முக்கியமே கிடையாது.
ஓகேங்களா. வேர்பு தான் முக்கியம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். வேர்பு தான் வந்து நீங்கள் வந்து பேசுகிற அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் பேசுகிறீங்களா, பாஸ்ட்டில் பேசுகிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் பேச போகிறீங்களா அப்படின்ற பற்றி டிஃபைன் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வேர்பு மட்டும்தான். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து நீங்கள் வேர்பில் மொத்தம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து மல்டிபிள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேர்பை தான் மொத்தமே வந்து நான் வேர்பை பற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா வேர்பு தான் முக்கியம். ஓகேங்களா. சப்ஜெக்ட்ன்றது வந்து அதுதான் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு வந்து வேர்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கான நாலேஜபிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நம்ம ஹோம்ஒர்க்கும் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா. சேம் அதே தான். மேலே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்க பாருங்கள். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஓகேங்களா. அவள் நல்லா பேசினாளா. ஓகேங்களா. ஓகே, நல்லா பேசினாலாம் சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம எப்படி கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நேற்று அவர்கள் நடந்தார்களா. ஓகேங்களா. நேற்று அவங்க நடந்து போனாங்களா சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் கேப்னு பார்க்கலாம். அவன் ஓடினானா. ஓகேங்களா. அவன் ஓடினானா. இந்த 3ம் எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா தான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குயிக்காக ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம நோட் எடுத்து எழுத போகிறதில்ல, எல்லாமே ஃபோனோட யூசேஜஸ் தான். அதுக்காக தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணிங்களன்னா அப்படியே உங்களை மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா. நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து தொணக்காலோட ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அது வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆக்ஷன் வெர்ப்ஸ். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கேள்வி நீங்கள் கேட்கலாம் வித்தவுட் WH கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. WH கொஸ்டின்ஸ் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து மாடல் வெர்ப்ஸ் வச்சு பேசுகிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா. நீங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிறப்போ அவன் வந்தானா பாஸ்ட், அவன் வரானா. ஓகேங்களா. ப்ரெசண்ட்டு. அவன் வந்து கொண்டு இருக்கிறானா ப்ரெசண்ட்டு. ஓகேங்களா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் வந்து கொண்டு இருந்தானா. ஓகேங்களா. பாஸ்ட் கண்டினியூஷன். அவன் வந்து கொண்டு இருப்பானா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. சேம் எல்லா இதுலேயும் வந்து வித்தவுட் WH கொஸ்டின். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வித்தவுட் WH கொஸ்டினில் நம்ம எங்கே நம்ம டே பை டே ஆக்ஷனில் வந்து நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி தொணக்காலோட ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து மாடல் வெர்ப்ஸ் வச்சு பேசலாம். ஓகேங்களா. WH இல்லாமல். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.